தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/7/2024 செவ்வாய்க்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் காலை 9:08 வரை பிறகு மகம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். ஆனைமுக பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பணம் ஒன்றே வாழ்க்கையின் குறிக்கோள்னு சொல்லி ரொம்ப பேர் வாழ்க்கை நடத்துகிறாங்க. எதற்கெடுத்தாலும் பணம் தேவைங்கிறதுனால. உள்ளபடியே பொருளிலார்க்கு உலகம் இல்லை, அருளிலார்க்கு உலகம் இல்லைன்னு வள்ளுவம் சொல்லியிருக்கு. இருந்தாலும் கூட குணத்தையும் பார்க்கணும், மற்ற சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களையும் அனுசரித்து போகணும். பணத்தால் நம்ம விலை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்கல்ல, ஆனால் விலை கொடுத்து வாங்க முடியாததும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான கருத்து சமீபத்தில் படித்தேன். அது என்ன அப்படின்னா, படுக்கையை விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் தூக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அது இயற்கையில் வரணும். கவலை இல்லைன்னா தான் தூக்கம் வரும். பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயுங்கிறேன். மனிதன்கிறதுக்கே ஒருத்தர் விளக்கம் சொல்லியிருக்காரு. மணினா MONEY, மணி. மணி தன்னுடன் இருக்கும் வரைதான் அவன் மனிதனாக மதிக்கப்படுகிறான்னு சொல்லி மனிதனுக்கே விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஆக பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேங்கிறான். பணத்துக்கு தான் முக்கியத்துவம்னு சொன்னாலும் கூட காசே தான் கடவுளடா, அது கடவுளுக்கும் தெரிய மாட்டாங்கிறேன். இருந்தாலும் அந்த பணத்தை கொண்டு என்னென்னவெல்லாம் வாங்கினாலும் எதை வாங்க முடியாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். படுக்கையை விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் அறிவாற்றலை விலை கொடுத்து வாங்க முடியாது. அது இயற்கையிலேயே வரணும். உணவை விலை கொடுத்து வாங்கிடலாம், பசியை விலை கொடுத்து வாங்க முடியாது. கேளிக்கையை விலை கொடுத்து வாங்கலாம். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு சினிமாவுக்கு போகிறோம், ட்ராமாவுக்கு போகிறோம், டிக்கெட் எடுத்துடலாம், ஆனால் மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியாது. உள்ளே போன உடனே மறுநாள் உள்ள வேலையெல்லாம் நம்ம நினைப்போம். நமக்கு கவலைகள் நிறைய இருக்கும். அங்கே அப்படி இருக்கேன், இங்கே இருக்கேன், இந்த வேலையெல்லாம் நான் முடியாமல் இருக்கேன்னு நம்ம எண்ணங்களெல்லாம் அங்கே இருக்கும். ஆனால் இங்கே படம் ஓடிக்கிட்டு இருக்கும் திரையில். ஆக கேளிக்கையை விலை கொடுத்து வாங்கலாம், மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆயுதங்களை விலை கொடுத்து வாங்கி விடலாம், ஆனால் வீரத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. நம்மிடம் வீரம் இருந்தால்தான் அந்த ஆயுதங்களை உபயோகப்படுத்த முடியும். பணியாளர்களை விலை கொடுத்து வாங்கி விடலாம், எவ்வளவு வேணுமாலும் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்கலாம், ஆனால் சேவை மனப்பான்மையை விலை கொடுத்து வாங்க முடியாது. அவங்க சேவையை கடனுக்கு சில பேர் செய்வாங்க, சில பேர் கடமைக்கு செய்வாங்க, சில பேர் தான் ஆத்மார்த்தமாக செய்வாங்க. அப்படி சேவை மனப்பான்மையை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆக பணத்தால் முடியாததும் இருக்கிறது, முடிந்ததும் இருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். இன்று அதிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது. தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் உண்டு. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். 2லே குரு இருப்பதனாலே இன்றைக்கு குடும்பத்திலே உங்கள் 2 நாட்களாக நடைபெறாத ஒரு மங்கள காரியம் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். எதிர்பாராத விதத்திலே உதவிகள் கிடைத்து மகிழப் போகிறீர்கள். அது மட்டுமல்ல, இல்லை என்று சொல்பவர்களுக்கு கொடுத்து உதவும் எண்ணமும் உங்களுக்கு மேலோங்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைத்த உங்களுடைய நினைவு இன்று நனவாகப் போகின்றது. உங்கள் ராசிக்கு 12லே செவ்வாய். சுப விரயங்கள் அதிகரிக்கும். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, கட்டியவனை பழுது பார்ப்பது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய விதத்திலே இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன். உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் என்று அதிகரிக்கலாம். முன்கோபத்தின் காரணமாக பல காரியங்களில் முட்டுக்கட்டைகள் வரும். தொழிலிலே கூட நீங்கள் கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து வைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம். அவர்களின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். எனவே கவனத்தோடு செயல்படுவதே உத்தமம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 9:08 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். அதிகாலையில் உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். எழுந்தவுடனேயே நீங்கள் ஏதேனும் புது முயற்சிகளை செய்ய நினைத்தால் தொலைபேசி வாயிலாக அந்த பெரிய மனிதர்களோடு தொடர்பு கொள்ளலாம். இருந்தாலும் கூட உங்களுக்கு இன்று முழுவதுமே யோகமான நாள் தான். விட்டுப்போன வரங்கள் மீண்டும் சேரலாம். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. அஷ்டமத்து சனி வலிமை இழந்திருப்பதால் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அந்த காரியங்கள் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். இன்று உங்களுக்கு காலையில் காரியங்கள் நடைபெறாவிட்டாலும் மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், காரியங்கள் நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். சிம்மராசி நேயர்களே, இன்று காலை 9:08 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் விரையாதிபதி ராசிக்குள் வந்துவிட்டால் விரயங்கள் கூடுதலாக இருக்க வேண்டும். குறிப்பாக தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை. உங்கள் உடல்நலத்திலும் கவனம் தேவை. சில பேருக்கு ரண சிகிச்சை செய்யும் சூழல் கூட உருவாகலாம். என்ன இருந்தாலும் கொஞ்சம் மன அமைதி குறைவு ஏற்படும். இன்றைக்கு நீங்கள் அருகில் உள்ளவர்களையும் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும்.
கன்னிராசினியர்களே, குறு பார்வை இருக்கிறது. குறு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் தீரும், குதூகலம் கூடும், வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். அதே நேரம் வீடு கட்டுவது அல்லது கட்டியை விட்டு பழுது பார்ப்பது போன்றவற்றிலும் உங்கள் கவனம் செல்லும். 7 ராகு இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. துலாம் ராசினியர்களே, இன்றைக்கு உங்களுக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். மனக்கலக்கம் கூடும். மனம் திறந்து பேசுபவர்களை நம்பி எதையும் சொல்லிவிட வேண்டாம். உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களால் சில பிரச்சனைகள் வரும். உங்கள் முன்னேற்றத்தை அவர்களிடம் தெரிவிக்க வேண்டாம். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பூமி விற்பனையால் உங்களுக்கு பொருள் வரவும் கூடுதலாக இருக்கும். அதன் மூலமாக தொழிலை வளப்படுத்த அதற்கு மூலதனம் போடவும் முயற்சிப்பீர்கள். பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு உதவி வருமானங்கள் கிடைக்கலாம். 6 செவ்வாய் இருக்கிறார். 6ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம். அதில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது ஒரு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரலாம். இன்று நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு காலை 9-8 வரை சந்திராஷ்டமம். எதை செய்ய நினைத்தாலும் அதிகாலையில் நீங்கள் செய்ய வேண்டாம். 9-8க்கு மேல் சந்திரபலம் கொஞ்சம் நன்றாக இருப்பதனாலே அதற்கு பிறகு நீங்கள் செய்யும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். இருந்தாலும் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். சிக்கல்களும் சிரமங்களும் வரக்கூடிய நாளாகவே இன்று கருதலாம். 6இல் குரு இருப்பதால் ஊரில் பகை என்பது பழமொழி. எனவே பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையும் நாள். கவனம் தேவை. மகர ராசினியர்களே, உங்களுக்கு காலை 9-8க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே இன்று முழுவதுமே நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், பக்கத்தில் உள்ளவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். திட்டமிட்ட காரியம் திசை மாறி செல்லும். விரயங்கள் வீண் விரயங்கள் அதிகரிக்கலாம். ஒன்று செய்யப்போய் அது மற்றொன்றில் போய் முடிவடைந்து விடும். யாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த இயலாது. எனவே இன்று முழுவதுமே நீங்கள் கவனத்தோடு இருப்பது மட்டுமல்ல, சதுர்த்தி என்பதனாலே விநாயகரை வழிபடுவதும் நல்லது. கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். ராஜநாதன் வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு விரயங்களே கொஞ்சம் அதிகரிக்கும். விழிப்புணர்ச்சி அதிகம் தேவை. ஆரோக்கிய தொல்லைகளும் இருக்கலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறையும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. எனவே எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு சதுர்த்தி. ஆனைமிக பெருமானை வழிபடுவது நல்லது. சனி ஆதிக்கம் நடக்கின்ற பொழுது ஆனைமிக பெருமானையும் அனுமனையும் வழிபட்டால் நல்லது நடக்கும் என்பார்கள். எனவே அந்த அடிப்படையில் இன்று அருகில் இருக்கும் ஆலய வழிபாட்டை மேற்கொண்ட பின்னால் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மீனராசினியர்களே, இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு உத்தியோக மாற்றம் உறுதியாவது போல் இருந்து கை நழுவி செல்லலாம். 2 செவ்வாய் இருக்கின்றார். பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கும். எதிர்பார்த்த ஒரு பெரிய தொகை ஒன்று இன்று உங்கள் கரங்களிலே புரளப் போகின்றது. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாங்கல் கொடுக்கல்களை எல்லாம் சீர் செய்து கொள்வீர்கள். வாகன மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு மேலோங்கும். என்ன இருந்தாலும் களத்திர ஸ்தானத்திலே கேது. வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.